அரசாங்கத்தை ஏமாற்றி பணம் சம்பாதித்தது உண்மைதான், பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட அர்ச்சுனா எம்பி. தையிட்டி விகாராதிபதியின் அதிரடி அறிவிப்பு, தீர்வு எட்டப்படும் வரை விசேட பூசைகள் நடைபெறாது. பழுதடைந்த 2 மின் பிறப்பாக்கிகள், இலங்கை மின்சார சபை வெளியிட்ட அறிவிப்பு. டக்ளஸின் பாதுகாப்பு தொடர்பில் எழுந்துள்ள சந்தேகம், நீதி அமைச்சர் வெளியிட்ட தகவல். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி சுருண்டு விழுந்த 16 வயது சிறுவன், விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார். டக்ளஸ் தேவானந்தவின் உடல்நிலை குறித்து சற்று முன் வெளியான அறிவிப்பு, வெளிச்சத்திற்கு வரப்போகும் உண்மைகள். படிக்க வந்த மாணவியிடம் சில்மிசம், மேலதிக வகுப்பு ஆசிரியர் அதிரடியாக கைது. டித்வா புயலால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் நிவாரண வளங்கள் தொடர்பான விவாதம் காரைநகர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று இடம்பெற்றது. குறித்த கூட்டம் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்த ராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, மின்னணு சாதனங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு தொடர்பாக கவனம் ஈர்க்கும் கருத்தை முன்வைத்தார். சேதமடைந்த மின்னணு உபகரணங்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுகிறதா என அவர் பிரதேச செயலரிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதேச செயலர், அதற்கான விண்ணப்ப படிவங்கள் உள்ளதாகவும் ஆனால் அவை இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட படிவங்களை உடனடியாக வழங்கி பொதுமக்களுக்கு உரிய நிவாரண தொகைகளை தாமதமின்றி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அர்ச்சுனா வலியுறுத்தினார். மேலும் உரையாற்றிய அவர், தெற்கு பகுதியில் பலர் இவ்வகை நிவாரண திட்டத்தில் பதிவு செய்து பணம் பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதன் தொடர்ச்சியாக தன்னுடைய அனுபவத்தை எடுத்துரைத்த அவர், பழைய ஐபேட் ஒன்றை சேதமடைந்ததாக காட்டி 50,000 ரூபாய் இழப்பீட்டை பெற்றதாக கூறியது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்தது. அதேவேளை வீடுகள் சேதமடைந்ததாக கூறி சுமார் 300 குடும்பங்கள் தன்னை தொடர்பு கொண்டதாகவும் இதற்கான ஆவணங்கள் அல்லது புகைப்படங்கள் கோராமல் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையில் கூட்டத்தில் பங்கேற்ற சமூக மட்ட அமைப்பின் பிரதிநிதி ஒருவர், இழப்பீடு பதிவு நடைமுறைகள் குறித்து மக்களுக்கு சரியான விளக்கங்கள் வழங்கப்படவில்லை என்றும் பல பகுதிகளில் கிராம சேவகர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள திஸ்ஸை விகாரை தொடர்பான நிலுவையில் உள்ள பிரச்சினைக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை விகாரை வளாகத்தில் எந்த ஒரு புதிய நிர்மாண நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என விகாரா ஜின்தோட்ட நந்தாராம தேரர் அறிவித்துள்ளார். நேற்று தையிட்டி விகாரையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விகாரை செயல்பாடுகளில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதன்படி வரவிருக்கும் 3ஆம் தேதி நடைபெறும் பௌர்ணமி தினத்தன்று வழக்கமான மதச்சடங்குகள் மட்டுமே நடத்தப்பட உள்ளதாகவும் அதற்கு அப்பாற்பட்டு விசேட பூஜைகள் எதுவும் இடம்பெறாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட விவகாரத்திற்கு அமைதியான மற்றும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தீர்வு கிடைக்கும் வரை தொடரும் என்று விகாராதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். நுரைச்சோலை லக் விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்டிருந்த 2 மின் உற்பத்தி அலகுகள் ஜனவரி மாதத்தின் நடுப்பகுதியில் தேசிய மின் வலையமைப்புடன் மீண்டும் இணைக்கப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. மின்சார சபை வெளியிட்டுள்ள தகவல்களின்படி 2B என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மின் உற்பத்தி அலகின் பரிமாற்ற பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் தேவையான தொழில்நுட்ப பரிசோதனைகள் முடிந்த பின்னர் அந்த அலகை 2026ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 1ஆம் இலக்க மின் உற்பத்தி அலகில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி பாதுகாப்பு நடவடிக்கையாக அந்த அலகு நிறுத்தப்பட்டது. தற்போது அந்த கோளாறுகளை சரி செய்யும் பணிகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அனைத்தும் திட்டமிட்டபடி முடிந்தால் 2026 ஜனவரி 18ஆம் தேதி அளவில் மீண்டும் மின் வலையமைப்புடன் இணைக்கப்படும் எனவும் மின்சார சபை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பராமரிப்பு மற்றும் தொழில்நுட்ப பணிகள் காரணமாக நாட்டின் மின்சார விநியோகத்தில் எந்த ஒரு தடையும் ஏற்படாது என்றும் தொடர்ச்சியான மின்சார சேவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சேவை பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளது.
மகர சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இதுவரை எந்தவிதமான உயிர் அச்சுறுத்தல்களும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என நீதி அமைச்சர் ஹசன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெளிவுபடுத்தினார். சிறைச்சாலையில் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்பு குறித்து சந்தேகங்கள் உள்ளதாக முன்னாள் வடக்கு மாகாண ஆளுநரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சுரேன் ராகவன் அண்மையில் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான பதிலாகவே இந்த விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து தொடர்ந்து பேசிய நீதி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்பு தொடர்பில் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ புகார்களும் அல்லது முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்படவில்லை என கூறினார். எனினும் எதிர்காலத்தில் பாதுகாப்பு தொடர்பான சந்தேகங்கள் அல்லது புகார்கள் முன்வைக்கப்படும் பட்சத்தில் அவற்றை சட்ட ரீதியாக பரிசீலித்து தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். கொகுவெலை சரணங்கர வீதி போதியவத்த பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவன் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் வீட்டை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த சிறுவன் உடனடியாக கழுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடரில் கொகுவெலை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் சந்தேக நபர்களை அடையாளம் காணும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சிறையில் இருந்தபோது ஏற்பட்ட திடீர் உடல்நல சிக்கல் காரணமாக மருத்துவர்களின் ஆலோசனைக்கு அமைய மகர சிறைச்சாலை மருத்துவ பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலை வட்டாரங்கள் வழங்கிய தகவலின்படி அவரின் தற்போதைய உடல்நிலை சீராக உள்ளதுடன் வயது முதிர்வு காரணமாகவே குறித்த உடல்நல குறைவு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அவரது ஆரோக்கிய நிலை தொடர்பில் மருத்துவ குழுவினால் தொடர்ந்தும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை இபிடிபி அமைப்புடன் தொடர்புபட்ட கொலை, கடத்தல், கப்பம் வசூலித்தல் மற்றும் ஊழல் சம்பவங்கள் எதிர்வரும் காலத்தில் சட்டத்தின் முன் வெளிச்சத்திற்கு வரக்கூடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்த அவர் பொதுமக்களுக்கு அநீதி செய்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ள எவராக இருந்தாலும் அவர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அந்த செயல்முறையின் ஒரு பகுதியாகவே தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் அவர் கூறினார். 15 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவரை கிரிபத்கொடை போலீசார் கைது செய்துள்ளனர். கிரிபத்கொடை பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் 10ஆம் வகுப்பில் கல்வி கற்று வரும் மாணவியை இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடத்திட்டம் தொடர்பாக மேலதிக வகுப்பில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த போது அந்த வகுப்பை நடத்தி வந்த ஆசிரியர் மாணவியை பாலியல் முறையில் துன்புறுத்தியதுடன் அவரது கையடக்க தொலைபேசிகளுக்கு அநாகரிகமான குறுஞ்செய்திகளையும் அனுப்பியுள்ளார் என ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் சந்தேக நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் கிரிபத்கொட போலீசார் அறிவித்துள்ளனர்.